மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. விஜயனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாயார், தந்தையார், பாட்டனார், பாட்டிகள்லாம் சேர்ந்து ரொம்ப வெறியா இருக்காங்க சார். திமுக ஒழியணும், தமிழ் வெற்றி கழகம் வரணும்னு அப்படி ஹைப் பண்ணி விட்டாரு விஜய். வேற திமுக மீண்டும் ஆட்சி வராது என்பது டெல்லியில் முடியாகிவிட்டது. அங்க ஃபைல் எல்லாம் கொளுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. முக்கியமான கடிதங்கள் எல்லாம் எரிச்சுட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு பண்ணணும்? அது அப்படி ஏன் முக ஸ்டாலின் பயமா? இன்னைக்கு எனக்கு சந்தேகமா இருக்குது, நேத்தியே எரிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் தோத்து போடுறான்னு பயமா? 10 மந்திரி தோத்து போடுவான்னு சொல்றாங்க சார். 10 மினிஸ்டர்ஸ், 1 இல்ல 2 இல்ல, டெல்டா பகுதியில் அடி வாங்குறாங்க, கொங்கு மாநிலத்தை அடி வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி தோத்து போடுறது சென்னை. அப்படி பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் பெல்ட், நீ இந்த மாதிரி பண்றதை விட வன்னியர் பெல்ட், கவுண்டர் பெல்ட், பெல்ட் இப்படிலாம் பாத்தீங்கன்னா அங்கங்க அடி வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் சரி சமமா ஒரு நுனிப்புல் மேயற மாதிரி வரிசையா ஒரு 4-5% ஓட்டு எல்லா கட்சியிலும் எடுத்துடுறாரு விஜய். அப்ப என்ன பண்ணுவீங்க? சேகர் பாலுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் இன்னும் அதிமுகவுடைய ஏஜென்ட்களாக இருக்கிறார்கள் என்று தானே நம்புகிறார்கள். இல்லாம இந்த அர்ச்சனா பட்நாயக் எலெக்ஷன் கமிஷனரே ஒரு ப்ரோ டிஎம்கே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. அம்மா விஜய்க்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மத்திய அரசாங்கம் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே விட்டாங்க. ஆனா தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகு இவர் 5-6 இடத்துக்கு போயிருக்காங்க. அவருடைய வேனுக்கு முன்னாடி பின்னாடி 2 வண்டி, மொத்தம் 4 வண்டிங்க போலீஸ் வண்டி, ஜீப் வருதுங்க. டிஎஸ்பி ரேங்க்ல ஆபீசர் உட்காந்து 100 போலீஸ் 200 போலீஸ் பாதுகாப்புறதுக்கு வராங்க. அது எப்படிங்க வருது? திமுக ஏன் சார் அதை பண்ணல? பொதுமக்கள் அதை பாக்குறாங்க இல்ல டெலிவிஷன்ல, எதுக்கா பண்றாங்க? பண்ணாது விட்டாங்க. இதெல்லாம் தான் கேள்வி கேட்கறாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த திமுக தரப்புல இருந்து விஜய் சுற்றுப்பயணம் எல்லாம் போயிடுவாரு, அதாவது இது சுற்றுலா போயிடுவாரு, ஆஸ்திரேலியா போயிடுவாரு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்களே பார்த்திருப்பீங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே இன்ப சுற்றுலா போயிருக்கிறத. இது என்ன சார், இப்ப லாஸ்ட் டேஸ் தான் இருக்கு, இதுக்குள்ள நம்ம அனுபவிச்சிடணும் அப்படின்ற ஒரு காரணமா சார் ஸ்டாலின் அவர்களுக்கு? அங்கேயே நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வயசான ஆயிடுச்சுல, அவருக்கு உடம்புக்கு சரியில்லை, அதனால குடும்பத்தோட இருக்கணும்னு சொல்றது நியாயம் தாங்க, தப்பே கிடையாது. ஆனா டைம் தப்பா பண்ணாரு. வாக்குப்பதிவு முடிஞ்ச மத்த நாள் போனது தப்பு. அது ஒண்ணு. 2வது அடுத்த நாள் என்னங்க, அடுத்த நாளே போயிருக்காரு. அடுத்த நாளே போன இவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி முத்துவேல் கருணாநிதி முக ஸ்டாலின் மகன். அவர் ஏங்க முதல்ல போயிட்டாரு? அவங்க குடும்பத்தோட போயிட்டாரு. அவங்க பையன் மேல இப்போ இன்ப நிதினுட்டு ரெட் ஜெயண்ட்டுக்கு மேனேஜிங் டைரக்டரை போட்டாங்க. ஆக இவங்க போறதுக்குன்னா இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புரிதல். நேற்று 26ஆம் தேதி 27ஆம் தேதி 2 நாட்கள் மேற்கு வங்காளத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இரவு 10 மணிக்கு அங்கு பன்னா பிரமுக் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்று காலை 28ஆம் தேதி காலை சிக்கிமுக்கு போய் அங்க ஃபுட்பால் விளையாடுறாரு பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு சாயங்காலம் சிக்கிம்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வர்றாரு, வாரணாசி அவருடைய தொகுதி. அவருடைய தொகுதிக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துருவாரு. நாளைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்காரு. நாளன்னைக்கு மறுநாள் 30ஆம் தேதி அன்னைக்கு பீகாருக்கு போறாரு. அதாவது அங்கிருந்து 1ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சாப் வர்றாரு. இவங்க 75-76 வயசுக்காரர் அப்படி சுத்துறாரு. நம்ம உதயநிதிக்கு 45-50 வயசு. அவர் துபாய்க்கு போய் ட்ரஸ்ட் இருக்கு. யாருங்க அரசியல்வாதி, யாருங்க ஊழல்வாதி பார்த்தா தெரிஞ்சு பாருங்க. ஸோ அதுதாங்க ஒரு மனசு கவலையா இருக்குது. தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் பற்றுடன் செய்ய வேண்டும். இவங்கெல்லாம் உல்லாச பயணத்துக்கு செய்யறாங்க தவிர ஒன்றும் போனது தப்புங்க. போயிருக்கூடாது. அது போனது தங்களுடைய ஒரு வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு வெறி இருக்கிறது. பொதுமக்கள் இவர்கள் தான் என்ஜாய் பண்றாங்களே. திமுக மீண்டும் ஆட்சி, அங்க ஃபைல் எல்லாம் கொளுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்கெல்லாம் ஒரு பொறுப்பு வாண்டாங்க சார். கம்ப்யூட்டர் தான் எல்லாம் இருந்தா கூட சில ஓடிபி மூலமா தான் அந்த ஃபைலை ஓபன் பண்ண முடியும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. ஆனால் சில முக்கியமான கருத்துக்கள் எல்லாம்
முக்கியமான கடிதங்கள் எல்லாம் எரிச்சுட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு பண்ணணும்? அது அப்படி ஏன் முக ஸ்டாலின் பயமா? எல்லாம் கேட்கறாங்கல்ல. அம்மையார் ஜெயலலிதா பதவி விட்ட போது கூட எரிச்சாங்க, யாரும் இல்லைங்கல்ல. இந்த எரிக்கிறது ஒன்றும் புதிய பாயிண்ட் இல்லை. இன்னைக்கு எனக்கு சந்தேகமா இருக்குது, நேத்தியே எரிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் தோத்து போடுறான்னு பயமா? 10 மந்திரி தோத்து போடுவான்னு சொல்றாங்க சார். 10 மினிஸ்டர்ஸ், 1 இல்ல 2 இல்ல. எங்கெங்கெல்லாம் திமுக வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதா எடுத்துக்கலாம் சார். ஆக்சுவலா ஆல்ரெடி சென்னையும் நம்ம பேசியிருந்தோம். சென்னையில இந்த அளவுக்கு போலிங் வந்ததே சப்போர்ட் மொத்தமா டிவி கேக்கு மாறுற மாதிரி வந்திருக்கு. குறிப்பா எல்லா கொங்கு மண்டலங்களும் டெல்டா பகுதியில அடி வாங்குறாங்க, கொங்கு மண்டலத்தை அடி வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி தோத்து சென்னை. அப்படி பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் பெல்ட், நீ இந்த மாதிரி பண்றதை விட வன்னியர் பெல்ட், கவுண்டர் பெல்ட், பெல்ட் இப்படிதான் பாத்தீங்கன்னா அங்கங்க அடி வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் சரி சமமா ஒரு நுனிப்புல் மேயற மாதிரி வரிசையா ஒரு 4-5% ஓட்டு எல்லா கட்சியிலும் எடுத்துடுறாரு விஜய். அப்ப என்ன பண்ணுவீங்க? பெரிய பிரச்சனை, பெரிய குழப்பமான தேர்தல் தான் இது. இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா விஜய்க்கு நல்ல திமுக வீழ்த்த முடியும். கடைசியில அவர் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. எல்லாருக்குமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான். ஓகே சார். சார், இந்த தேர்தல் நடந்த அன்னைக்கே ஈவினிங் ஒரு சில இந்த தகராறான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பா சென்னை துறைமுகம் தொகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில, அந்த ஒரு வாக்குச்சாவடியில இவரு அமைச்சர் சேகர் பாபு அவரோட ஆளுங்களோட போயிட்டு தாவேகாவினர்ல அந்த தாக்கி அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சப்ளேட் ஆகிறத பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில கள்ள ஓட்டு போட்டாங்க, அவங்கெல்லாம் கைது பண்ணாங்க. அங்கங்க இந்த சின்ன சின்ன மாதிரி ஒரு சில பூத்துகள்ல சலசலப்பு ஏற்பட்டதை பார்க்க முடியுது. எல்லாத்துலயுமே பிரதானமா இருந்தது திமுக வர்சஸ் டிவிகேன்ற அந்த ஃபைட் தான். இதுக்கு முன்னாடி அதிமுக ஃபைட் அதிமுக 2-3 வாக்குச்சாவடியில சண்டை போட்டிருக்காங்க. ஏதாவது திருட பார்த்ததாகவும் இவிஎம் மிஷின்ல ஏத்துட்டு போறப்ப திமுகவினர் அதை நோட்டம் விட்டதாகவும் அதிமுக அவங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்கள் குறித்து ஏன் சார் ஒரு கடுமையான நடவடிக்கை இன்னும் எடுக்க படல? இது எப்படிங்க எடுக்க முடியும் சொல்லுங்க? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? பாத்துருக்காங்களே சார், பாத்துருக்காங்க, வீடியோ எல்லாம் வருது. இப்ப தமிழ்நாடு போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்க? சேகர் பாலுக்கு ஹெல்ப். தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் இன்னும் அதிமுகவுடைய ஏஜென்ட்களாக இருக்கிறார்கள் என்று தானே நம்புகிறார்கள். இல்லாம இந்த அர்ச்சனா பட்நாயக் எலெக்ஷன் கமிஷனரே ஒரு ப்ரோ டிஎம்கே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. நம்ம விஜய்க்கு திமுக ஆட்சியும் பொழுதும் தேர்தல் கமிஷன் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய கடமைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சின்ன வேற்றுமையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். விஜய்க்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மத்திய அரசாங்கம் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே விட்டாங்க. ஆனா தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகு இவர் 5-6 இடத்துக்கு போயிருக்காங்க. அவருடைய வேனுக்கு முன்னாடி பின்னாடி 2 வண்டி, மொத்தம் 4 வண்டிங்க போலீஸ் வண்டி, ஜீப் வருதுங்க. டிஎஸ்பி ரேங்க்ல ஆபீசர் உட்காந்துருக்காங்க. 100 போலீஸ் 200 போலீஸ் பாதுகாப்புறதுக்கு வராங்க. அது எப்படிங்க வருது? திமுக ஏன் சார் பண்ணல? பொதுமக்கள் அதை பாக்குறாங்க இல்ல டெலிவிஷன்ல, எதுக்கா பண்றாங்க? பண்ணாது விட்டாங்க. அதெல்லாம் தான் கேள்வி கேட்கறாங்க. சரி, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட திமுகவினர் மக்களை திட்டுறதையும் மக்களை சாபம் கொடுக்கறதையும் நீங்க ரொம்ப கொச்சையா பேசுறதையும் பார்க்க முடிஞ்சது. குறிப்பா ஒரு பத்திரிகையாளர் ஐடில வேலை பார்க்கறவங்க எல்லாம் சோத்து சாப்பிட்றதே திமுக தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்பவே கண்டனமா பேசின விஷயங்கள் பார்க்க முடியுது. டெய்லி ஒவ்வொரு நரேட்டிவ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. மக்களை ஒவ்வொரு விதமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி தேர்தல் முடிஞ்ச ஒரு தம்பி ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தோல்விதான். நீ கேட்டது நல்ல ஒரு பாயிண்ட் வந்தீங்க. இது கலாச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் விஜயும் சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட். நரேந்திர மோடி, அமித்ஷா திட்டிகிட்டே இருந்தாங்க. ஆர்.என். ரவி திட்டி கள்ளி கொதிச்சு தள்ளி விட்டாங்க. தன் குடும்பம் வாழணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். இந்த ரீதியில பாத்தீங்கன்னா கட்சி ரீதியாக அவங்களுக்கெல்லாம் வெறுப்பு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேங்க, தேர்தல் முடிவு வந்த பிறகு விஜயனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சிறுவர்கள்
அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாயார், தந்தையார், பாட்டனார், பாட்டிகள்லாம் சேர்ந்து தங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை, இளைஞருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த சோசியல் மீடியால கிரேஸா இருக்குது. அவங்க எல்லாம் ஒரு தீவிர முயற்சிக்கெல்லாம் இறங்கி விடக்கூடாதுங்க. பயமா இருக்குதுங்க எனக்கு. அவர் ஜெயித்தாலும் சரி, தோற்றாலும் சரி, விஜயனுடைய ஆதரவாளர்கள் தீக்குளித்து அல்லது மரணம் அடைந்து அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் இமோலேஷன் ஸ்டைல்லாம் போகக்கூடாதுங்கிறது தான் ஒரு பொதுமக்களுக்கு வேண்டுகோவே வைக்கணுங்க. ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷனா இருக்கு இந்த எலெக்ஷன். அந்த வண்டி பின்னாடி அப்படி ஓடி வராங்க பாருங்க. அந்த ஓடி வாங்க எல்லாருமே ரொம்ப வெறியா இருக்காங்க. சார் திமுக ஒழியணும், தமிழ் வெற்றி கழகம் வரணும்னு அப்படி ஹைப் பண்ணி விட்டாரு விஜய் வேற. ஸோ அதுல இருந்து தப்பிக்கணுங்க. அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட இதுக்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் தப்ப வைக்க வேண்டிய தமிழ்நாடுடைய போலீஸ் கடமை, மத்திய அரசாங்கம் அமித்ஷாவுடைய போலீஸ் கடமைங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. அடுத்த வீடியோவில் நான் பல விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம். We will enjoy the result. மக்கள் தீர்ப்பு, மத்திய தீர்ப்பு வந்தாலும் சரி, நம்மளுடைய தொலைக்காட்சிகளை நேர நாளா நான் என்னை வரவேற்று கௌரவப்படுத்தினீர்கள். அதற்கு நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு